ஸ்கிரிப்ட் சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் வணக்கம் சார். ரீசெண்டாகவே நம்ம லென்ஸ் நிகழ்ச்சியில் ஒரு கொஸ்டின் காமனாக எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, விக்ரம் என்ன பண்ணுறாரு, எந்த அப்டேட்டும் வரதில்லை அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக ஒரு படத்துடைய அப்டேட் வந்தது, என்ன அப்படின்னா சாந்தி டாக்கீஸ்க்கு அவர் ஒரு படம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டும் இல்லை. சொன்னாங்க படம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று வந்துட்டு இருக்கு, சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அவங்களுக்கு ஒரு படம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ். உண்மைதான், சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கு சைன் பண்ணியிருக்காரு இப்போ விக்ரம். இதை வந்து சினிமாவில் ஒரு பெரிய மாற்றமாக தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கு பல கதாநாயகர்கள் வந்து முதல்ல ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஷேரில் படத்தை நடிக்கணும் அப்படின்ற ஒரு மெத்தடுக்கு வந்துட்டாங்க. சமீபத்தில் திருப்பூர் சுப்ரமணியம் தனஞ்சயன் நம்முடைய டூரிங் டாக்கீஸில் ஒரு விவாத நிகழ்ச்சி நடந்தது. அந்த விவாதத்தில் வந்து திருப்பூர் சுப்ரமணியம் இந்த சிஸ்டத்துக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் எல்லாரும் வாழ முடியும்னு சொன்னார். தனஞ்சயனும் அதை ஆமோதிச்சார். அந்த சிஸ்டம் இப்போ மெல்ல மெல்ல சினிமாவில் வந்துட்டு இருக்கு. இப்போ பராசக்தி திரைப்படத்தில் அப்படி ஒரு சிஸ்டத்தில் தான் சிவகார்த்திகேயன் நடித்தார் அப்படின்றத அந்த நிகழ்ச்சியை கூட தனஞ்சயன் சொல்லியிருந்தார். அதன் காரணமாக தான் அந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த படம் வெளியாச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டம் அந்த படத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த சிஸ்டத்துக்கு தான் இப்போ வந்திருக்காங்க. விக்ரம வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தா ஒரு வானலாவிய சம்பளம் கேட்டுட்டு இருந்தவர் தான். இப்போ இது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்காரு. முதல்ல ஒரு தொகையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஷேரிங் அப்படின்ட்டு. அதே மாதிரி சத்யஜோதியில் இன்னொரு படம் நடக்க இருக்குது. அந்த படத்துக்கு கதாநாயகன் வந்து விஷால். அவரும் இதே அரேஞ்ச்மெண்ட்டில் ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த இருமுகன், எனிமி இந்த படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணார்ல ஆனந்த் சங்கர். ஆமாம் சார், அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறார். ஆனந்த் சங்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு எஃபிஷியன்ட் பர்சன். அதனால் இந்த படம் வந்து ஒரு டெக்னிக்கலாகவும் ஒரு நல்ல படமாக அமையறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. சினிமாவில் இப்போ அந்த சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்குது. அதன் காரணமாகவும் இன்னும் பல பட நிறுவனங்கள் ஒரு படம் 2 படம் இல்லை 3-4 படங்களை இப்போ அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ட்ரைடன்ட் ரவி ஆல்ரெடி 2 படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒன்று கங்கனா ரனாவத் கதாநாயகன் நடிக்கிற படம், கங்கனா ரனாவத்தும் மாதவன் நடிக்கிற அந்த படத்தை விஜய் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்துடைய படப்பிடிப்பு முழுமையாக முடிவடைஞ்சிருச்சு. இப்போது ஏப்ரல் மாதம் அந்த படத்தை வெளியிட்டு கொண்டு வரலான்னு இருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு சின்ன படம் ஒன்று எடுக்கிறார், ராம் இன் லீலா அப்படின்னு ஒரு படம். ஆண் பாவம் பொல்லாத படத்தில் அசத்தி இருந்த ரியோ ராஜ் தான் அந்த படத்தில் கதாநாயகன். சூப்பர். ராமச்சந்திரன் கண்ணன் அப்படின்ற ஒரு புது டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்துடைய படப்பிடிப்பும் ஏறக்குறைய 95% முடிவடைஞ்சிருச்சு. அதை தொடர்ந்து இப்போ ராஜமுருகன் வந்து மயிலாடு அப்படின்னு ஒரு அற்புதமான படத்தை வந்து சசிகுமாரோடு இணைஞ்சு கொடுத்துருந்தாரு. அந்த காம்பினேஷனோட ஒரு படம் திரும்ப பண்ணிருக்காரு. இந்த ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் சசிகுமாருக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே அயோத்தி அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த படத்தை கொடுத்த பட நிறுவனம் தான் அது. அதை தொடர்ந்தே 3 படங்கள் வந்து சசிகுமாரோட தொடர்ந்து பண்ணுறதா இருந்தார் அவர். இப்போ அது திரும்ப ரிவைவ் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இன்னொரு படம் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயத்தை ட்ரைடன்ட் ரவி என்கிட்ட சொன்னார். அந்த படத்துடைய கதாநாயகன் விஜய் சேதுபதி. அந்த படத்துக்கு டேரக்டர் தான் ஃபிக்ஸ் ஆகலை. இவர் மைண்டில் ஒரு 2-3 டேரக்டர் வச்சுருக்காரு. இப்போ டிடிடி அப்படின்னு ஒரு வெற்றி படம் வந்ததில்ல, அந்த டேரக்டர் கூட ஒப்பந்தம் பண்ணி வச்சுருக்காரு. இதில் யார் விஜய் சேதுபதி இயக்க போகிறாங்க, யாருக்கு அந்த அதிர்ஷ்டமான வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்றது தான் இன்னும் முடிவாகலை. சூப்பர் சார், சூப்பர் சார். நிறைய படத்தோடைய சின்ன படத்தோடைய அப்டேட்லாம் சொல்லியிருக்கீங்க. விஜய் சேதுபதி நடிக்கிற படம், விஷால் நடிக்கிற படம், இதெல்லாம் சின்ன, விக்ரம் நடிக்கிற படம்லாம் சின்ன படமா? இல்லை சார், அதோட சேர்த்து அஜித் சாரோட படம் அப்டேட் அதுவுமே சொல்லியிருக்கீங்க சார். எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க? அஜித்தோட படத்தை பற்றி அப்டேட் வரல அப்படின்னு சொல்ல முடியாது, வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அடுத்தவர் யாருடைய டைரக்ஷன் நடிக்க இருக்காரோ அந்த ஆதிக்க ரவிச்சந்திரன் படம் படப்பிடிப்பு எப்போ ஸ்டார்ட் ஆகும், யார் அந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க, அந்த அப்டேட் தான் வரமாட்டேங்குது. இதை தாண்டி இந்த ஆதிக்க ரவிச்சந்திரன் படத்துக்கு அடுத்து யார் டைரக்ஷன்லாம் அவர் நடிக்க போகிறார் அப்படின்ற செய்தி தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் நாமளே கூட சொன்னோம் விஜயனுடைய டைரக்ஷனில் ஒரு படம் நடிக்க இருக்கார் அவருன்ட்டு. அதுக்கடுத்து இப்போ சிறுத்தை சிவா அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார், நானும் அஜித்தும் சேர்ந்து ஒரு படத்தில் பணியாற்றிருக்கோம், அந்த மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு மிக விரைவிலே அவர். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் சொல்ல மாட்டேன் அவர் சொல்லட்டும் அப்படின்னு ஒரு வெயிட் பண்ணுறாருன்னு அர்த்தம். இது மாதிரி அடுத்தடுத்த படத்தை பற்றி அறிவிப்பெல்லாம் வெளியிடுறாங்களே தவிர இந்த படத்தை பற்றி அறிவிப்பு இன்னி வரைக்கும் வெளிவரவே மாட்டேங்குது. இந்த இடத்துல வந்து இன்னொரு முக்கியமான படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது சூரிய கதாநாயகன் நடிக்கிற மண்டாடி திரைப்படம். சூரியனுடைய திரை வாழ்க்கையில் அவர் கதாநாயகனாக இது வரைக்கும் நடித்த படங்கள் அதில் மிகப்பெரிய பொருட்செலவில் தயாராக
ஆற படம் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம். அதே மாதிரி படப்பிடிப்பு நாட்களும் ஏறக்குறைய 90 நாட்கள் படப்பிடிப்பு நடத்திட்டாங்க. அடுத்து வந்து இன்னும் ஒரு 30-35 நாட்கள் படப்பிடிப்புக்கா 125 நாட்கள் படப்பிடிப்பு நடக்கிற சூரியனுடைய படம் இதுவாக தான் இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதை களம் வந்து கடல் அப்படின்றதுனால அவங்களால திட்டமிட்டபடி இந்த படப்பிடிப்பை வந்து இந்த நம்ம செட்டில் போட்டு நடத்துகிற மாதிரி காலைல 9 to 5 எத்தனை சீன் எடுக்கிறதுன்னு எடுக்க முடியாது இல்லையா. கடலால் அந்த பக்கம் காற்று இது மாதிரி இதுக்கெல்லாம் சேர்த்து தானே நாட்களை திட்டமிடணும். அதன் காரணமாக தான் படப்பிடிப்பு தள்ளி தான் போதும்னு நினைக்கிறேன். அதனால் ஏறக்குறைய 125 நாளாக தண்ணியிலேயே இருக்கார் சூரி. இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்ச பிறகாவது இந்த தண்ணியிலேருந்து வெளில வருவாரான்னா அடுத்து அவர் யார் டைரக்ஷன் நடிக்க போகிறாருன்னா அயலான் படத்தை டைரக்ட் பண்ண ரவிக்குமார் டைரக்ஷனில் அந்த கதை இருக்க. அது 2015ஆம் ஆண்டில் சென்னையை புரட்டி போட்டுச்சுல்ல, அந்த வெள்ளத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கிறக்காக தான். அதனால் இன்னொரு 3 மாதத்துக்கு தண்ணியில் தான் சூரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது பரோட்டா சூரிங்கிற பேர் மாதிரி இப்போ வந்து தண்ணி சூரின்னு பேர் வரப்போகுது அவருக்கு. கரெக்டு தான் சார். சிம்பு வந்து இப்போது அமெரிக்காவில் இருக்கார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் அமெரிக்காவிலேயே இருந்தால் இங்கே அரசன் பட ஷூட்டிங் ஒன்று இருக்குது. அது என்ன சார் ஆகுறது? எவ்வளோ நாள் அவர் அங்கே இருக்க போகிறாரு? தான் அமெரிக்காவிலேயே இருந்தால் அரசன் படத்துடைய படப்பிடிப்பு நடக்காதுன்னு சிம்புக்கு மட்டும் தெரியாதான் என்ன? அவர் புறப்பட்டு சென்னைக்கு வந்துட்டார். எனக்கு கிடைத்த தகவல் சரியாக இருந்தால் இன்றைக்கி வந்து சிம்பு வந்து சென்னையில் தான் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இன்னொரு செய்தி வேறு உலவிட்டே இருந்தது. நம்ம டூரிங் டாக்கீஸில் கூட பலமுறை அதை பற்றி சொன்னோம். விஜய் சேதுபதி அந்த படத்தை நடிக்கிறத பற்றி. விஜய் சேதுபதி அந்த படத்துலேருந்து வாக் அவுட் பண்ணிட்டார் அப்படின்னு ஒன்று, விலகிட்டார் அப்படின்னு நாகரீகமாக சில பேர் இப்படி பல கருத்துக்கள் வந்தது. அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. விஜய் சேதுபதி அந்த படத்தில் நடிக்கிறது உறுதி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த படத்தில் வந்து ஒரு 25 நாளோ 30 நாளோ அவருக்கு ஷூட்டிங்லாம் இல்லை. ஒரு 5 அல்லது 6 நாட்கள் தான். ஒரு கேமியோ மாதிரி தான் அந்த ரோலு, ஆனால் பவர்ஃபுல் ரோலு. அதனால் நிச்சயமாக அந்த படத்தில் அவர் இருக்கார். இப்போ அவர் சிம்பு வந்ததுக்கப்புறம் வெற்றிமாறனோட அந்த படத்தை பற்றி பேச இருக்காங்க. எப்படி அடுத்த கட்டத்தில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கு வந்து எப்படி வந்து சிம்பு ஃபிட்டாக இருக்குன்னா இதை பற்றிலாம் பேச இருக்காங்க. பேசி முடிச்சிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் இறுதியில் இல்லை அடுத்த மாதம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏப்ரலுக்குள்ளே இந்த படத்தினுடைய படப்பிடிப்பை ஓரளவுக்காவது நடத்தி ஒரு 60-70% நடத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஏப்ரல் மாதம் 3ஆவது வாரத்தில் ஏஜிஎஸ் நிறுவனத்துக்காக அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் சிம்பு நடிக்க போயிடுவார். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதில் தான் கான்சன்ட்ரேஷன். அந்த படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னால் இந்த படத்தில் பேலன்ஸ் ஒர்க் இருக்குல்ல, அதை மாதம் ஒரு 10 நாள் மாதிரி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சிம்பு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்போ முடிவாகும்னா முதல்ல சிம்புவும் வெற்றிமாறனும் சந்தித்து பேசணும். அவங்க பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டாங்கன்னா அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுக்கிடையில் விஜய் சேதுபதி மணிரத்னம் டைரக்ஷன் நடிக்கிற படத்தை பற்றி ஒரு செய்தி வந்தது. மணிரத்னம் டைரக்ஷனில் அடுத்து விஜய் சேதுபதி நடிக்க இருக்கார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ தியாகராஜன் குமாரராஜனுடைய பாக்கெட் நாவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த படப்பிடிப்பு முடிஞ்சவுடனே அடுத்து அவர் அந்த படத்துக்கு தான் போகிறாரு. சாய் பல்லவி தான் அதில் விஜய் சேதுபதி ஜோடியாக நடிக்கிருக்காங்க. அந்த படத்தை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்றத பற்றி இது வரைக்கும் கிளியர் செய்திகள் வரல. லைக்கா நிறுவனம் தான் அந்த படத்தை தயாரிக்கிருக்காங்க. இந்த செய்தி எனக்கு ஒரு நண்பர் சொன்னபோது அவர்கிட்ட நான் ஒரு முக்கியமான சந்தேகத்தை கேட்டேன். என்ன, இந்த படத்துக்கு முன்னால் தனுஷுக்கு வந்து மணிரத்னம் ஒரு கதை சொன்னார், அவர் படத்தில் நடிக்கணுன்ட்டு, அது நடக்கலை அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையான? அப்போ அவர் சொன்னார், உண்மைதான், தனுஷோட ஒரு படம் மணிரத்னம் பண்ணுற மாதிரி இருந்தது, பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது. மணிரத்னம் ஒரு லைனை கதையும் சொன்னார், அந்த கதையும் தனுஷுக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் என்ன சார் ஏன் நடக்கலை? ஏன்னா மணிரத்னத்துடைய டைரக்ஷனில் தனுஷ் நடித்தார்னா நிச்சயமாக ரொம்ப வித்தியாசமான படமாக தானே அந்த படம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சம்பள விஷயத்தில் கொஞ்சம் 2 பேருக்கும் ஒத்து போகலன்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் அந்த படம் நடக்கலை அப்படின்னு இந்த நண்பர் சொன்னார். நல்ல நல்ல படைப்புகள் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும்போது நம்ம நடிகர்கள் கூட சம்பள விஷயத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. சார், கொஞ்ச நாள் முன்னாடி கமல் சாரோட ப்ரொடக்ஷனில் ரஜினி சார் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. யார் டைரக்ட் பண்ண போகிறா? சிபி சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது சார். பட் இப்போது நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. கமல் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க, நெல்சன் டைரக்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோ வந்தது. அப்படியே அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் அந்த ப்ரோமோ கண்டிப்பாக எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுது. அதாவது 2 பேர் சேர்ந்து நடிக்க போகிற படத்துக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதை வந்து அப்படியே டபுள் பண்ணுற மாதிரி ட்ரிபிள் பண்ணுற மாதிரி இந்த ப்ரோமோ அமைஞ்சிருந்தது. அதுக்கு வந்து நெல்சனுடைய அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தான் காரணம். நெல்சன்ட்டு எப்போவுமே அந்த காமெடி டச் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த படத்தில் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தார். 2 பேரையும் அதுவும் ரஜினிகாந்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது. அவ்வளோ ஒரு விண்டேஜ் லுக்கில், ஒரு பைரவி படத்தில் ரஜினிகாந்த் பார்த்த மாதிரி இருந்தது இந்த படத்தில். அதே மாதிரி கமல்ஹாசன் லுக்கிலும் மரட்டிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அந்த படத்தினுடைய டைட்டிலில் நான் பார்த்தேன். இந்த படம் என்ன தான் ரஜினிகாந்த் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து இருந்தாலும்
சீனியர் ஆக்டர் கமல்ஹாசன் அப்படின்ற அந்த மரியாதை இருக்குல்ல, அந்த பண்பாடு தான் உங்ககிட்ட வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். கமல்ஹாசன் பேர் முதல்ல, அதுக்கு பின்னாடி தான் என்னுடைய பேர் வரணும் அப்படின்ட்டு ரஜினிகாந்தே சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். அது வந்து நிஜமாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சமீபத்தில் கமல்ஹாசன் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. அப்போ இதை பற்றி முக்கியமாக பேசினேன். இந்த படத்தின் டைட்டில் பற்றி இல்லை, கமல் ரஜினிக்குள்ள நட்பை பற்றி. அதாவது தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி 2 பேரும் நல்லா நெருக்கமான நட்பில் இருந்தாங்க. எனக்கே நல்லா தெரியும் அவங்க 2 பேரும் எப்படி பழகுவாங்க அப்படின்றத பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பே எனக்கு கிடச்சிது. ஆனால் அதை தாண்டிய ஒரு நேசம் வந்து ரஜினிகிட்டையும் கமல்கிட்டையும் இருக்குது. அது அவர்கிட்டயே நான் சொன்னேன். உங்கள் அளவுக்கு வந்து எம்ஜிஆர் சிவாஜி நட்பு கூட இறுக்கமாக இருந்ததாக சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப பாசமான ஒரு நட்பு இது அப்படின்னு. அதை வந்து என்டாஸ் பண்ணார் கமல்ஹாசன். பண்ணிவிட்டு இன்னொரு விஷயம் சொன்னார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த ப்ரொமோ ஷூட்டிங் போன போது நிஜமாகவே எல்லாருமே அப்படி ஒரு பரவசம், ஒரு ஆச்சரியப்படுத்துன மாதிரி இருந்தது. இன்னும் அந்த இடத்துல வந்து ஷூட்டிங் நாங்கள் நடித்து முடித்தோடனே எல்லோரும் சார் நீங்கள் போங்க போய் கேரனில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்லாம் என்கிட்ட சொன்னாங்க. நத்திங் டூயிங், இங்கேயே தான் உட்காந்துருப்பேன். எப்படி சிவாஜி செட்டை விட்டே போகாமல் உட்காந்துருப்பார்ல, சிவாஜி காலைல ஷூட்டிங் வந்தார்னா லஞ்ச் பிரேக் தான் வெளில போவார், திருப்பி 2 மணிக்கு உள்ளே வந்தார்னா 6 மணிக்கு தான் வெளில போவார். அது மாதிரி நாங்கள் 2 பேரையும் செட்லேயே தான் இருந்தோம். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறது அதை பார்க்குறதே அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கே பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒரு படப்பிடிப்பில் இருக்கிறது தான் எத்தனை வருடங்களுக்கு பின்னாடி நடக்குது. அப்பப்போ விழாக்களில் 2 பேரும் சந்திச்சுக்கலாம், அது வேறு விஷயம். ஒரே ஷூட்டிங்கில் வந்து 2 பேரும் கலந்துட்டு இருந்தது பல வருடங்களுக்கு பின்னால் இருக்குது இல்லையா. அதனால் எங்களுக்கே அப்படி இருந்தது. இந்த கேரவனே கூட போயிச்சா கூட நல்லா தான் சார் இருக்கும்னாரு. கேரவன் தேவை தான். எது கேரவன் தேவைன்னா உடை மாற்றத்துக்கு தேவை, ஒரு பாத்ரூமுக்கு தேவை. பட் ஒரு ஷூட்டிங்கில் ஒரு 40-50 கேரவன் நிற்கிறது பார்த்தா எனக்கு அப்படியே ஷாக் ஆச்சு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் வந்திருந்தார். அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு போட்டார். வெளிநாட்டில் கூட இவ்வளோ கேரவன் கிடையாது அப்படின்ட்டு. இந்த கேரவன் முக்கியமாக இப்போ ஸ்டூடியோவில் நடக்கும்போதே ஒரு 20-30 கேரவனில் இருக்குது. இங்கே ஸ்டூடியோவில் உள்ள பாத்ரூம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்கிரேட் பண்ணிட்டோம்னாவே இந்த கேரவன் எல்லாம் குறைச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் தாய்க்கிழவி. இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுன்னா அது தாய்க்கிழவியாக தான் இருக்குது. தாய்க்கிழவியை பாராட்டாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கமல்ஹாசன் கிடச்சிருக்கு. கமல்ஹாசன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்த ஒரு 10 நிமிஷத்தில் ஏறக்குறைய 7 நிமிஷம் ராதிகாவை பற்றியே பேசிகிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. ராதிகாவை அடையாளமே கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு. நானும் எத்தனையோ படத்தில் வெவ்வேறு வேஷம் போட்டிருக்கேன். அது இவங்களுடைய தோற்றம் இருக்குது, அது ரொம்ப வித்தியாசமாகவும் பாராட்டுகின்ற விதத்துலையும் அமைஞ்சிருந்தது அப்படின்னார் அவர். பாரதி ராஜா மட்டும் அந்த படத்தை பார்த்தாருன்னா நிச்சயமாடியே கண்ணு கலங்கிடுவார் சார். அப்படி பொழந்திருக்கான் அந்த பையன், சின்ன பையன், என்ன டேலண்ட்டு. இப்போ இது வரைக்கும் அதிகமான மதிப்பெண் வந்து ஆனந்தவுடனில் வாரிங்க இருந்ததுன்னா அது பாரதி ராஜா படம் தான். நான் ஆனந்தவுடன் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசும்போது சொன்னேன், அப்போ கூடுதலாக ஒரு 1/2 மார்க் இந்த பையன் சிவகுமார் முருகேசன் கொடுங்கப்பா, அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கான். அவர் சின்ன பையன், அவனை வந்து வளர்த்து விட வேண்டியது அவசியம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாரதி ராஜா கூட தப்பாக நினச்சிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னேன். அந்த அளவு பண்ணியிருக்காங்க. கமல்ஹாசனுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சதுனால தான் அடுத்து அவர் தயாரிக்கிறக்காரில் சிவகார்த்திகேயன் படம், அந்த படத்தை இயக்குன்ற வாய்ப்பு அவருக்கு தந்திருக்காரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுற படத்தை அவர் தயாரிக்கிறார். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு நினைவுக்கு வருது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் மைனா அப்படின்ற திரைப்படம். ஆமாம் சார். அந்த படம் ஒரு அற்புதமான திரைப்படம். அந்த படம் வெளிவந்ததுக்கு பின்னால் எத்தனை பேருக்கு வாழ்க்கை தந்தது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு பக்கம் விதார்த்து, இன்னொரு பக்கம் அமலாப்பா, இன்னொரு பக்கம் தம்பிராமையா. தம்பிராமையா அதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒரு பெரிய நட்சத்திர அந்தஸ்தையும் ஒரு நல்ல நடிகர் அப்படின்ற ஒரு அடையாளத்தையும் அவருக்கு தந்த படமாக அது அமைஞ்சது. அப்புறம் பிரபுசாலமன் ஒரு கிரியேட்டர், அவருக்கு ஒரு பெரிய புகழை பெற்று தந்தது. இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னால். அந்த படம் வெளியிடறதுக்கும் அந்த படத்துக்கு இந்த அளவு ஆதரவு கிடைக்கிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்ததுன்னா 2 பேர், ஒன்று கமல்ஹாசன், இன்னொன்று ரெட் ஜெயின் நிறுவனம். கமல்ஹாசன் அந்த படத்தை பார்த்துட்டு அப்படி பாராட்டி பேசினார். அதுக்கப்புறம் தான் எல்லாருடைய கவனமும் அந்த படத்தின் பக்கமே திரும்ப ஆரம்பிச்சது. அப்படி தான் இந்த தாய்க்கிழவி படத்தையும் பாராட்டுறாரு கமல்ஹாசன். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும்ட்டு. ப்ரமோ ஷூட்டிங்கை பற்றி பேசும்போது, எப்போ சார் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் அப்படின்னு கேட்டேன். இப்போ எங்கே ஷூட் பண்ண முடியும், இன்னிலேருந்து கல்கி படத்தினுடைய படப்பிடிப்பு போகிறார் அவர். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முதல்ல முடிக்கணும். முடித்த உடனே அடுத்து பொது தேர்தல் வந்துடுது. பொது தேர்தல் முடிஞ்ச உடனே தான் அன்பறிவு டைரக்ஷன் தான் நடிக்கிற படமே. அன்பறிவு டைரக்ஷன் நான் நடிச்சிட்டு இருக்கும்போதே அதுக்கப்புறம் பேரலாக வந்து ரஜினி நடிக்கிற படம் இருக்குல்ல, சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷன், அதுவும் நடக்க ஆரம்பிச்சிடும். இது 2 முடிஞ்சதுக்கு பின்னால் தான் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஸ்கிரிப்டெல்லாம் ரெடியாக வேணாமா, ஒரு அவுட்லைன் சொல்லியிருக்காரு, அந்த ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா. நான் சொன்னேன், நிச்சயமாக அதுக்கு ஸ்கிரிப்டுக்கு வந்து அவர் டைம் எடுத்துக்க வேண்டியிருக்கும். 2 ஜெயண்ட் நடிக்கிற படங்கள், நீண்ட வருடங்களுக்கு பின்னால் நடிக்கிற படங்கள், 2 பேருக்கும் ஈக்குவல்
ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். 2 பேரும் மோதிக்கொள்கின்ற சந்தர்ப்பங்களோ, 2 பேரும் கட்டி தழுவி கொள்கின்ற சந்தர்ப்பங்களோ எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக அதில் அமையணும். இந்த பிளண்டெல்லாம் இருக்கணும். அதனால் கூடுதலாக நேரம் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெல்சன். எடுத்துட்டால் கூட நல்லது அப்படின்றத பற்றி கமல்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். கமல் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னார். படப்பிடிப்பு நாட்கள் இப்போ கண்டபடி 100 நாள், 150 நாள், 200 நாள் ஷூட் பண்ணுறாங்க. அது முக்கியமான காரணம் திட்டமிடாதது தான். அதுக்கெல்லாம் சரியாக திட்டமிட்டால் அதிகபட்சம் 60 நாள் இல்லை 70 நாளில் தரமான படத்தை கொடுக்க முடியும். பாரதி ராஜா 22 நாட்களில் சிவப்பு ரோஜாக்கள் எடுத்தாருன்னா யாராவது நம்புவாங்களா? டெக்னிக்கலி என்ன குவாலிஃபைடு படமாக இருந்தது. அந்த படத்தை முடிக்கிறதுக்கு வந்து பாரதி ராஜா 22 நாள் தான் ஆச்சு. அப்படின்போது ஒரு 60-70 நாளில் ஒரு ஸ்டாண்டர்டான படம் எடுக்க முடியாதா? ஏன் அப்படி திட்டமிடாமல் படம் எடுக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்படி ஒரு சொன்னப்போ எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வந்து சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக திட்டமிட்டு எடுக்கக்கூடியதில் அவர் வந்து கில்லாடி அப்படின்னு தான் சொல்லலாம். எந்த படத்துடைய படப்பிடிப்பு 100 நாள் 150 நாள்லாம் சுந்தர்சி நடத்திருந்தால் சரித்திரமே இல்லை. அவருடைய புருஷன் படத்துடைய படப்பிடிப்பு நாளைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த படத்தையும் பார்த்தா அப்படி தான் கண்டினியூஸாக வச்சுருக்காரு ஷூட்டிங். இப்போ நாளையிலேருந்து ஒரு 20-25 டேஸ், பிப்ரவரி மார்ச் மிடில் வரைக்கும் படப்பிடிப்பு நடக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதிகபட்சம் போனால் ஒரு 3 மாதம் தான். அதுக்குள்ளே அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிச்சுன்னுறார். எல்லா டேரக்டரும் முதல்ல நினச்சோன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் எவ்வளோ வேணா ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஷூட்டிங் போனீங்களா, அது வந்து ஒரு 60 நாள் 70 நாளைக்குள்ளே முடிச்சிங்கன்னா எக்கச்சக்கமாக ப்ரொடியூசருக்கும் சேவ் ஆகும், ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த ஸ்ட்ரெயின் இருக்காது படத்தில் ஒர்க் பண்ணுறது. நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நபரை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஆர்கே செல்வமணி. தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துக்கு எத்தனை வருடங்களாக செல்வமணி தலைவராக இருக்கார் அப்படின்றது பலர் அறிந்த விஷயம். அவர் அந்த தலைவர் பதவியில் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தகுதியான நபர் அப்படின்றத பல சந்தர்ப்பங்களை நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் சமீபத்தில் எனக்கு கிடச்சிது. தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு ஒரு படத்திற்கு இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு தயாரிப்பாளராக இருக்கான்ற கண்ணன் ரவி இருக்கார்ல, அவர் இப்போ சென்னையில் இருக்கார். இங்கே சென்னையிலேருந்து போகிற எல்லா நண்பர்களுக்கும் பார்த்தா அந்தளவுக்கு உபசரிக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர். அவர் உபசரிக்கிறதுல அவருக்கு மிஞ்சி யாரையும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு உபசரிப்பார். அதனால் இங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா, என்னுடைய இனிய நண்பரான டென்டிஸ்ட் ஹரி, நான் இன்னும் சில நண்பர்கள்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வரவேற்பு கொடுத்து ஒரு விருந்து நிகழ்ச்சி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அந்த டின்னரில் வந்து பல முக்கியமான பிரமுகர் சினிமாத்தையும் கலந்துக்கிட்டாங்க. வெங்கட் பிரபு வந்திருந்தார், அவருடைய டீமே வந்திருந்தாங்க, நம்ம ஜெயபிரகாஷ் வந்திருந்தார், பல நண்பர்கள் இருந்தாங்க, சுந்தர்சி வந்திருந்தார், செல்லுமணி வந்திருந்தார். அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசும்போது கண்ணன் ரவிட்ட ஒரு கோரிக்கை வச்சார் செல்லுமணி. சரி, இப்போ தான் டைரக்டர் அசோசியேஷன் நாங்கள்லாம் செலக்ட் ஆகி வந்திருக்கோம், நான் தான் பிரசிடெண்ட் ஆகி வந்திருக்கேன். எனக்கு உங்ககிட்ட ஒரு கோரிக்கை. நம்ம டைரக்டர் அசோசியேஷன் மெம்பர்ஸ் பசங்க இருக்காங்கள்ல, அவங்க படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப இந்த பணம் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து நிதி உதவி செய்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணுன்ட்டு. எனக்கு நிஜமாகவே வந்து, அதாவது கண்ணன் ரவி அப்படின்ற ஒரு செல்வாக்குள்ள நீங்கள் என்ன கேட்டாலும் பண்ணக்கூடிய ஒரு பெருந்தன்மையான மனிதர். அப்படிப்பட்ட மனிதர்கிட்ட ஒரு பொது மேடையில் செல்லுமணி மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருந்தாருன்னா பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அது ஒரு 50 பேர் 100 பேர் ஒரு 1000 பேர் நடுவில் செல்லுமணி இப்படி ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு கோரிக்கை அங்கே செல்லுமணி வச்சது அங்கே இருந்த ஒரு 30-40 பேரை தாண்டி யாருக்குமே தெரியாது. ஆனாலும் தான் சார்ந்த அந்த சங்கத்தில் இருக்க உறுப்பினர் இருக்காங்கள, அவங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறதுக்காக இப்படி ஒரு உதவி பண்ணுன்ற கோரிக்கை வச்ச அந்த குணம் இருக்க, அதை நான் நிச்சயமாக பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் கண்ணன் ரவியை பொறுத்த வரைக்கும் உடனடியாக அதை ஒத்துக்கிட்டார். அவர் சொன்னார்னா செய்யக்கூடியவர். அதனால் நிச்சயமாக இந்த அன்றைக்கு நடந்த இந்த விருந்தில் ஒரு மிகப்பெரிய பலனாக அதை நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அந்த டைரக்டர் அசோசியேஷனில் இருக்க பல பேருடைய பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஒரு உதவித்தொகை கிடைக்கும். இந்த உதவித்தொகை கிடைக்கிறது இதெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு பெருமைப்படுறதுக்காக வாங்காமல் ஆத்மார்த்தமாக பண்ணார்ல, இது ஒன்று தான் செல்லுமணியை இத்தனை வருடங்களாக தொடர்ந்து அந்த பதவியில் நீடிக்க வச்சுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தில் வந்து செல்லுமணியினுடைய மிகச்சிறந்த நண்பர் தான். இந்த அவருடைய குணம் வந்து நிஜமாகவே எனக்கு பிடிச்சிருக்கு. அதாவது சங்கத்தில் உள்ள தலைவர்கள் எல்லோருமே இப்படிப்பட்ட மனப்போக்கோடு செயல்படணும். தங்களுடைய உறுப்பினர்களுடைய நலனுக்காக அப்படின்னு வாழ்க்கை சிந்திச்சு வந்தாங்கன்னா அது போன்ற தலைவர்கள் வந்து வேறு மாற்றணும் அப்படின்னா யாரும் நினைக்க மாட்டாங்க. இவர் இத்தனை வருஷம் இருக்காருன்னா அதுக்கு காரணமே இப்படி தன்னுடைய நலனை பார்க்காம அசோசியேஷன் சார்ந்தவருடைய நலனை பார்க்கறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வாரம் மீண்டும் சந்தித்து இது போன்ற பல நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம். நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள்,
சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.